எங்க அப்பாவை வெட்டி போய் ஒண்ணு வாங்கல உழைக்கல அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுவியா. அவரோட சொத்து மட்டும் உரிமை இருக்குன்னு வந்து நிற்பியா. அசிங்கம் மேலேயாச்சு. பட் எங்க அப்பா கொடுத்தாதான் அவனுக்கு சொத்து, இல்லாட்டினா ஒண்ணுமே கிடையாது. இன்னொரு விஷயம், இது உனக்கு வார்னிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓடி போனவா நான் சொல்லவா எங்க நாங்க சொத்தை வித்துட்டோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா காட்டுங்க. காட்டுங்கடா தம்பி, காட்டுங்க. காட்ட முடியாது இல்ல, ஏன்னா விற்கவே இல்லை. எப்படி காட்ட முடியும்? உனக்கு கண்டென்ட் இல்லைன்னு மாசமாதான் என்ன பிடிச்சி தூங்கிட்டே இருப்பேன். ஸோ நண்பர்களே, வந்துட்டு ப்ரூஃப் காட்டுறவ தானே நீ, ப்ரூஃப் காட்ட வேண்டியதானே, பத்திரத்தை காட்டிடு அப்படின்னு அந்த எச்சை வந்துட்டு கத்திட்டே இருக்கு. அந்த எச்சை பார்த்தீங்கன்னா என்ன வந்து ஸ்டோரி அதுல எல்லாம் நாயின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்மளாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? என்னோட பத்திரம், என்னோட மார்க் ஷீட் அண்ட் எல்லாமே, இந்த பெரிய வீட்டோட பத்திரம், அந்த ராஜபாளைய வீட்டு பத்திரம் அண்ட் என்னோட 10th 11th 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் என்னோட பேன் கார்டு, என் ஆதார் கார்டு, என்னோட எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 2வது ஒரு காப்பி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆதார் கார்டு மட்டும் என்னன்னா, அது என்னோட ஜூனியர் ஆதார் கார்டு எடுத்துட்டு போனது. அதுக்கப்புறம் அடல்ட் ஒன்று அப்ளை பண்ணுவோம்ல 18 இயர்ஸ்க்கு அப்புறம், அது அப்ளை பண்ணி அது அப்போதான் கரெக்டா வந்துச்சு. அப்போ எங்க வளர்த்தமா என் கூட இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு தான் அந்த கொரியர்லாம் போகும். அதனால அவங்க எனக்கு தந்துட்டாங்க. அதனால ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருக்கு. இது எல்லாமே என்கிட்ட இல்லவே இல்லை. இதை நான் எத்தனையோ வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அது இப்போ புதுசா சொல்றேன்லாம் சொல்லாதீங்க. எங்க வீட்டு பத்திரம்லாம் அங்கதான் இருக்கு, நம்ம அதுல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி எங்க பத்திரம் அங்க இருந்துமே நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம்னா, எங்க தாத்தா திரும்ப எழுதி கொடுத்து அதை வந்து அவங்க சேஃபா வச்சிருக்காங்க. எங்க தாத்தா இந்த வீட்டோட பத்திரம் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. எங்க பேர்ல எழுதி கொடுத்துதான் இருக்கு, எங்க அப்பா பேர்ல எழுதி கொடுத்து. ஸோ அவங்க பத்திரமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க எப்போ வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு தெரியல. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்யாண நாள் கூட வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டாங்க. அதனால எப்போ எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் நண்பர்கள். இவ்வளவு தண்டி பத்திரமா இருக்கும் இந்த பெரிய வீட்டு. எங்க அம்மா ரூம்ல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பீரோல் உண்டு. அதுல லைவ் போட்டுலாம் அழுதுட்டு இருக்கும் அந்த உட்காந்து. ஸோ அந்த பீரோலுக்குள்ளதான் இருந்துச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட எங்க பத்திரம்லாம் எங்கிட்ட பத்திரமா இருக்கு. அண்ட் அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டணும்னு அவசியமே கிடையாது நண்பர்களே. எனக்கு அது ஒரு பர்சனல். யாருமே பத்திரத்தெல்லாம் கட்ட மாட்டாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது என்னது, அது ஒரு பெரிய இதா சும்மா இந்த மாதிரி இன்கம் வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். அது பத்திரம். அந்த பத்திரத்துல அது ஒரு பர்சனலுங்க. அது எப்படிங்க நான் காட்ட முடியும்? இப்ப நான் வேற எவனுக்கும் வீட்டை எழுதி கொடுத்துட்டு நான் இந்த வீட்டுக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது. அதே மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து எடுத்தோம் கவுத்தோம், அதுக்கு நான் இப்போவே போய் உனக்கு அந்த வீட்டை இடிச்சிட்டு இந்த பாருங்க எங்க அப்பா பேரை போட்டு கட்டியாச்சு அப்படின்னு காட்ட முடியாது. காலம் பதில் சொல்லும். அண்ட் எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அந்த நகை என் நகை நான் உரிமை கொண்டாடலாம் இல்ல. நகை எல்லாரும் சேர்ந்து மோஜு அது இதுன்னு கஷ்டப்பட்டு சேர்த்த நகை தான் மொத்தமா அவங்க உரிமை கொண்டாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நான் வந்துட்டு இவன மாதிரி எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்லாம் காட்டேன். எனக்கு அதுல உரிமை இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் சி போட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தேவையே இல்லை நண்பர்களே. ஆமா, உரிமை வந்துட்டு இருக்கும். எப்ப இருக்கும்னா, நான் இப்ப சொல்லக்கூடாது அந்த விஷயத்த. இப்ப எங்க அப்பா சொத்துல வந்து நானும் அவனும் சண்டை போடலாம். எங்க அப்பா வந்துட்டு இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கும் போது அவங்க யாருக்குனாலும் அது கொடுக்கலாம். எனக்கே கொடுக்காம இருக்கலாம். உரிமை இருக்கு, எனக்கு உரிமை இருக்கு, எங்க அம்மாவுக்கு உரிமை இருக்கு, எங்க அண்ணனுக்கு உரிமை இருக்கு, எங்க தாத்தாவுக்கும் உரிமை இருக்கு, எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சிமார்களுக்கு உரிமை இருக்கு, தம்பிமாருக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்குமே அந்த சொத்துல உரிமை இருக்கு. புரியுதுங்களா? ஆனா அவர் யாருக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சொத்து. அதைத்தான் நான் சொல்றேன். நான் வந்துட்டு உனக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லல. நீ வெக்கமே இல்லாம இப்படி கேக்குறீன்னு நான் பிரகன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். சோ உரிமை இருக்கிறது கரெக்ட் தான். இப்போ வந்துட்டு என்ன உரிமை இல்லைன்னா நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். உரிமை இருக்குடா, நம்ம கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எங்க அப்பாவோட கொடுக்க முடியும். நான் சொல்ல, எங்க அப்பா வந்து இஷ்டம் இருந்தா கொடுத்துக்கிட்டோம், அவங்க பையனுக்கு கொடுக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் அது அவங்க விஷ். நீ வந்துட்டு அப்பா வந்து எங்க அப்பாவை வெட்டி போய் ஒண்ணு வாங்கல உழைக்கல அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசுவியா. அவரோட சொத்து மட்டும் உரிமை இருக்குன்னு வந்து நிற்பியா. அசிங்கம் மேலேயாச்சு. எங்க வீட்டுக்கு வந்து எங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த வீட்டுக்கு 14 லட்சத்துக்கு மேல வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஸோ அந்த 14 லட்சம் போலன்னு அவனுக்கே தெரியும். ஆனா அவன் இங்க உட்காந்து இவ்வளவு அழகா போய் பேசுறது எனக்கு எப்பயுமே தெரியல. எங்க வீடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணி நாங்க வந்துட்டு டைல்ஸ் மட்டும் தான் மாத்திருக்கோம். எங்க பழைய வீட்டோட பிக்சரும் புது வீட்டோட பிக்சரும் ஒரே மாதிரி தான் நண்பர்களே இருக்கும். ஒரே அந்த டிசைன் கூட நாங்க மாத்தல, அப்படியே இருக்குது. இப்படி வந்துட்டு போட்டிருக்கோமா. அவனே இப்படி சொல்லிக்கான். ஆக்சுவலா அந்த 14 லட்சம் அப்படிங்கறது வந்துட்டு எங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. ஆனா அது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, தரவைக்குளத்துல ஒரு வீடு வாங்கியிருக்காங்க இல்லையா, அது 1.5 சென்ட். அது தரவைக்குளத்துல அந்த இடம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு கோயில் தெருவுல இருக்கும். அங்க இருக்கிற எல்லா குட்டி குட்டி வீடுமே 20 லட்சம் 25 லட்சம் அந்த மாதிரி தான். அந்த பழைய ஓட்டு வீடோட சேர்த்து வீட்டுக்கு மதிப்பு இல்லை, அந்த இடத்துக்கு தான் அந்த மதிப்பு நண்பர்களே. அந்த வீடு வாங்குறதுக்கு தான் எங்க அம்மா அந்த காசு வந்து லோன் போட்டு எடுத்தாங்க. இப்ப அவங்க கொண்டாடுறாங்க. இப்ப நாங்க அது புடிங்கி வைக்கல, சரிங்களா? அவங்க காசு போட்டு அவங்க அந்த வீட்டை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பட் இது என்னன்னா
அவங்க இந்த வீட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. ஏங்க இப்ப இங்க நான் உங்களுக்கு பிறகு இன்னொரு வீடியோல காட்டுறேன். இது என்ன இது மாதிரி கட்டியிருக்கு பாருங்க. அவ்வளவுமே வந்துட்டு உடஞ்சு உளுந்துகிட்டு இருக்கு. இந்த வீட்டையுமே இடிச்சுட்டு புது வீடா தான் ஒரே வீடா சேர்த்து கட்டினாதான் இந்த வீட்டுல இருக்க முடியும். என்னைக்கு மேல இருந்து இடிஞ்சு உள்ள போதோ தெரியல. அவ்வளவும் கிராக் விழுந்துட்டு இருக்கு நண்பர்களே. இது வந்துட்டு இப்ப புதுசா கட்டின வீடாம். இங்க பாருங்க, பின்னாடியே பாருங்க, தெரியுதா? எப்படி பொறியா இருக்கு பாருங்க. இது வந்து புதுசா கட்டின வீடாம். ஐயோ எப்படி உருட்டுறான். இன்னொரு விஷயம், இது உனக்கு வார்னிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அது என்ன ஓடி போனவா நான் சொல்லவா? நான் உன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னு வையன், என்கிட்டயும் ப்ரூஃப் இருக்கு பிரகன், நானும் சொல்லுவேன். சரியா? நான் உன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். நீ என்ன ஓடி போனவான்னு நீ என்ன படுத்தின சித்திரவாதைக்காக தான். நீ வந்துட்டு உன் லவ் சக்சஸ் ஆகணும்னு தங்கச்சிக்காரி எப்படி ஏங்கி நம்ம கிட்ட வேண்டாம் அல்ற, அதை கூட ஒரு பொருள்படுத்தாம நீ நல்லா டூயட் ஆடி சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா? அப்படி இருந்துட்டு அதுக்காக நீயும் என்ன வந்துட்டு ஒரு பொருட்டாவே மதிக்கல. என்னை மதிச்சது எங்க அப்பா மட்டும்தான். என்னோட ஃபீலிங்ஸ்க்கு, என்னோட உணர்வுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுதேன்னு எங்க அப்பா மட்டும்தான் எனக்கு எல்லா தியாகமும் எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணி என் கூட இருந்தவங்க. நீ ஆனா அது ஒரு பொருட்டாவே மதிக்கல பிரகன். நீ வந்துட்டு என்ன இந்த ஓடி போனவான்னு சொல்லாத தயவு செய்து. நான் உனக்கு வேற ஏதாவது சொல்லிடுவேன், அமைதியாரு. அதை மட்டும் உனக்கு இந்த வார்னிங். இன்னும் ஒரு தடவை நீ ஓடி போனவான்னு சொன்னேன்னு வையேன், நீ எப்படி போனவன் நான் சொல்றேன். சரியா? அது என்னையா எங்க அம்மாவை பாத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா இந்த வயசுலயே கல்யாணம் வேணுமான்னு நிறைய பேர் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எங்க அம்மாவை வச்சு நான் பாத்துக்கணும், எங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் நான் வந்து என் ஒய்ஃபை கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன், அவ எங்க அம்மாவை நல்லா வச்சு பாத்துப்பா. ஆனா நீ எதுக்கு வீட்டுல இருந்து போன? இதுக்கு உண்மையா சொல்லு, நீ உண்மையான பதில் சொல்லு. இந்த வீட்டுல இருந்து எதுக்கு நீ போன? நீ எதுக்கு போன? உங்க அம்மாவை வந்துட்டு பாத்துக்கணும் தானே ஒன்னா இருந்தீங்க. உனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வந்துட்டு என்னோட இதை வந்துட்டு இது படுத்தணும்ட்டு, அதான் நீ தானே பிரகன் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரீங்க. அப்போ உங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணு, அம்மாவை நல்லா வச்சு பாத்துக்கணுமா இல்லையா மாமியார? அப்புறம் எதுக்கு வீட்டுல இருந்து தனி கொடுத்தன போனீங்க? உங்க அம்மா தனியா கஷ்டப்பட மாட்டாங்களா? ஏன்னா அதுக்கப்புறமும் நீங்க தனி கொடுத்துற மாதிரி இருந்தீங்க. அவங்க தரவகாலத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்த பிறகும் அவங்க தரவகாலத்துல தனியா இருந்தாங்க. தனியா இருந்து ஹார்பிக் எல்லாம் குடிக்கிற அளவு நிலைமைக்கு போச்சு. ஸோ நீங்களாம் அங்கே தனியாக ஜாலியாக விளாக் போட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் ஒய்ஃப் குடும்பத்தோட சேர்ந்துட்டு நல்லா ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி? அம்மான்னு உடுகிறியே நீயே இங்கே வந்துட்டு அந்த செம்மியான நம்ம அங்கே பாட்டிக்கு வைக்காம உனக்கு வச்சிருக்கலாம். அது உனக்கு தான் கரெக்டாக இருந்திருக்கும் அந்த பேர். நானாச்சும் எனக்கு இன்னைக்கு தான் அந்த என்னோட விளாகே பேர் சொல்கிறேன். ஒரே ஒரு வீடியோவில் அந்த வளர்த்துமே அப்படி சொன்னேன். நீ எல்லா வீடியோலையும் அதை சொல்லி அதுக்கு அந்த பேரையே ஆக்கி விட்டுட்டேன். அதான் நீ தான் வந்துட்டு அந்த கல்பிரிட், அந்த கெமிக்கல் மைண்டே நீ தான் பிரகன். அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? அம்மாவை நல்லா வச்சு பாத்துருக்கணும். இப்போ நீ அம்மாவை நல்லா வச்சு பாத்துருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? நீ தனி கொடுத்தனத்துல இருக்க. இன்னும் உங்க அம்மாவை நல்லா வச்சு பாத்துக்காம அவங்கள தனியா தான் விட்டுருக்க. கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன். கேட்டா நாங்க வந்து அவங்க பேப்போம், எங்களுக்கு அது எங்களுக்கு இது, நாங்க சண்டை போட்டாலும் சேருவோம். எதுக்கு சண்டை போட்ட? அதான் பாயிண்ட். எதுக்கு சண்டை போட்ட? இப்போ எங்க எனக்கும் எங்க அப்பாவுக்கு சண்டை வரவே வராது. அப்படியே வந்தாலும் நாங்க அடுத்த நிமிஷம் பேசி முடிச்சுப்போம். உங்களை மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்துட்டு என் பையன் என்ன ஏமாத்திட்டான், அவனு என்ன ஏமாத்திட்டான், நான் ஹார்பிக் குடிக்க போறேன். ஆனா பையன் ஏமாத்தினாக்க ஹார்பிக் குடிக்கல. நான் சும்மா சொல்றேன். அப்போ வந்துட்டு என்ன ஃபினாயில் குடிக்க போறேன் நண்பர்களே. என் பையன் என்ன ஏமாத்திட்டான், அவனும் என்ன ஏமாத்திட்டான்னு நான் வந்து ஒரு சின்ன சண்டைக்கும் எங்க அப்பா வந்துட்டு சோசியல் மீடியாவை பிடிச்சி இப்படி கிறுக்கு மாதிரி கொஞ்சம் வளர மாட்டாங்க. சரிங்களா? உனக்கு அம்மா அப்பா சேர நினைச்சீங்கன்னா உண்மையை பேசு. சரியா? இந்த மீடியாட்ட இப்படி சொன்னாதான் அவங்க எல்லாரும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு பொய் பேசிட்டே இருக்கே இல்லையா? அந்த பொய் பேசுறத நிறுத்திட்டு உண்மையை பேசு, அவங்களே சேருவாங்க. நீ சொல்ற ஒரு வார்த்தையிலையும் பொய் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனா நீ அந்த பொய்யத்தான் பேசிட்டே இருக்க. அந்த பொய்யை நிப்பாட்டிட்டு உண்மையை பேசு, அவங்க சேருவாங்க. எங்க ஐபாட் வந்துட்டு சார்ஜ்ல இருக்கு. நான் ஃபுல்லா வந்துட்டு சீரீஸ் பார்த்தேன்னா அதனால எனக்கு சார்ஜ் இல்லை. அதனாலதான் நான் எனக்கு ஐபாட் காட்ட முடியல. ஐபாட்ல வந்துட்டு இப்படி தூக்கி காட்டுறீங்கல்ல, இப்போ காட்டுங்க. நீங்க வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது நாங்க சொத்தை வித்துட்டோம் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தா காட்டுங்க. அந்த ஆதாரம் நாங்க வித்துட்டோம் அப்படின்னு. ஏன்னா சொத்தை வித்தாதான் நீ ஆதாரம் காட்டுடா. அந்த சொத்தை வித்துட்டோம் அப்படிங்கிற ஆதாரம் காட்டு. இந்த நபர் வந்து இவங்களுக்கு இந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்க, இவங்க தான் ஓனர் அப்படின்னு அந்த சொத்து பத்திரத்தை காட்டுடா. வெண்ண எதுக்கு காட்டுங்கடா? உங்க ஐபேட்ல காட்டுங்கடா தம்பி, காட்டுங்க. காட்ட முடியாதுல்ல? ஏன்னா விற்கவே இல்லை, எப்படி காட்ட முடியும்? உனக்கு கண்டென்ட் இல்லைன்னு மாசம் என்ன பிடிச்சி தூங்கிட்டே இருப்பேன் நானும். சரி
பிடிச்சிப்போ அப்படின்ட்டு பிச்சை போட்டுட்டு இருக்கேன் கண்டென்ட்டை. பாக்குற மக்களே, என் அண்ணன் எவ்வளவுக்குள்ள கேடுகட்டும் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவன் என் மேல பாசமாவா கூப்பிடுறான். ஓடி போனவா, ஒரு வார்த்தையிலையும் அவனை பாருங்க, ஓடி போனவா. எங்க அப்பா வந்துட்டு ஒரு பைசா உழைக்கல, ஒன்னு அவன் எங்க அப்பா மேலேயும் என் மேலேயும் பாசம் வச்சு கூப்பிடல. அது தெரியாம சில வெண்ணெய்கள் வேற உங்களுக்கு அங்க மேல பாசம், இது மேல பாசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடா வெண்ணெய்களா, அவன் வந்துட்டு கண்டென்ட் இல்லைன்னு திரும்பி இப்படி இழுத்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இந்த சொத்து மேல நாக்கா தொங்க போட்டு அலையிறான் நண்பர்களே. அது வேணும், இந்த சொத்தையாவது புடிங்கிட்டு போயிடலாமான்னு, அப்படியே லபட்டிட்டு போயிடலாமான்னு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் நல்லா இருந்தா எங்க அப்பாவே கொடுக்க போறாங்க, நான் கொடுக்க வேண்டாம்லாம் சொல்லி. எனக்கு வந்துட்டு நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணிடல. என்ன நல்லா வச்சு பாத்துக்கோங்க, நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன், அவ்வளவுதான். சரிங்களா? அதில் நானும் எனக்கு எல்லாம் சொத்தை எழுதி தானே எங்க அப்பாட்ட கேட்கவும் கிடையாது. எங்க அப்பா வந்துட்டு அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா, அவன் நல்லா இருந்தா எங்க அப்பாவே எழுதி கொடுக்க தான் போறாங்க. ஆம்பளை பையனுக்கு சேரணும் சொத்து அப்படின்னு உரிமை இருக்கு. அதான் சொல்றேன், உரிமை இருக்கு நண்பர்களே. பட் எங்க அப்பா கொடுத்தாதான் அவனுக்கு சொத்து, இல்லாட்டினா ஒண்ணுமே கிடையாது. சரி, ஓகே, நான் ஃபைனலா சொல்லிடுறேன். இந்த சொத்துன்னு இப்பவே எங்க அப்பா கூட நான் சொல்றேன் இல்லைங்க, எங்க தாத்தா கிட்ட இந்த சொத்து பத்திலாம் இந்த எல்லாரும் உட்காந்து பேசின வயசுலாம், நான்லாம் பெரிய பிள்ளையாகி எனக்கு இந்த விவரம் தெரிஞ்ச வயசுலதான் எல்லாரோட சொத்து எல்லாம் எங்க தாத்தா வந்துட்டு இந்த பசங்க எல்லாம் பேச போய் ஆளுக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க. இது என்னன்னா இத்தனை வயசுலயே இவன் எல்லாத்துலயுமே ஃபாஸ்டா இருக்கான். கல்யாணத்துலயும் ஃபாஸ்டா இருக்கான், குழந்தை பக்கத்துல ஃபாஸ்டா இருக்கான், சொத்து கேட்கறது ஃபாஸ்டா இருக்கான், எல்லாத்துலயுமே ஃபாஸ்டா இருக்கான். எனக்கு என்னன்னே தெரியல. இப்பவே சொத்து அலையறான் நண்பர்கள். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நான் சொல்றேன், இப்போ எனக்கு சொத்து வேணும் அப்படின்னு, சொத்து வேணுங்க. நீ தான் சொத்தை வித்துட்டேங்கிறல, நான் சொத்தை வித்துட்டேன்னு சொல்றேன்ல, சொத்தை வித்துட்டேன்னு நீ ப்ரூவ் பண்ணு. உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணு. நான் எதுக்கு சொத்தை விக்கலன்னு ப்ரூவ் பண்ணு? நீ சொத்தை வித்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணு. நீ தானே ப்ரூஃப் காட்டு அலையற. அப்ப நீ சொத்தை வித்துட்டேன்னு ப்ரூவ் பண்ணு, அவ்வளவுதான். அவ்வளோ அப்படி இங்க பாருங்க, ஃபைனலா சொல்றேன், நான் சொத்தை விற்கல. நான் சொத்தை வித்தாலும் என்ன, உங்க அப்பன் சொத்தையா வித்தேன். அதாவது இந்த கமெண்ட்ஸ் போடுறீங்களே, சொத்தை வித்து தானே வாங்கி கலையற அப்படின்னு சில பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுறீங்க, இந்த என்ன நடந்துச்சுன்னே தெரியாம லூஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு சொல்றேன், எனக்கு சப்போர்ட் பண்ற யாருக்குமே சொல்ல நண்பர்களே, நீங்க எல்லாரும் கரெக்டா எல்லா விளாக்ஸும் பார்த்து கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. யார் எப்படி டார்கெட் பண்ற அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா புரிஞ்சு நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க. பட் இந்த சொத்தை வித்து தானே எல்லாம் வாங்குறேன்னு அவன் சொல்றதை கட்டி இங்க வந்துட்டு பாம்பாடுறவங்களுக்கு நான் சொல்றேன், சொத்தை வித்தா உனக்கு என்ன? உங்க அப்பன் சொத்தையா வித்தேன், எங்க அப்பன் சொத்தை தானே வித்தேன். எங்க அப்பனுக்கு அவங்க அப்பன் கொடுத்த சொத்தை தான் வித்தேன். அது யார் உழைச்சா என்ன? எங்க வீட்டு சொத்தை நான் வித்து நான் வாங்குறேன்னா அது என்னோட இதுதான். என்னமோ கீழே கிடந்து காசு எடுத்து நான் இது பண்ணிட்டேன்னு காட்டல. எங்க தாத்தா உழைச்சதை தான் நான் செலவு பண்றேன், வித்தேன்னு இருக்கும். ஓகேங்களா? சோ எங்க அப்பன் சொத்தை தான் நான் வித்தேன், உங்க அப்பன் சொத்தை விக்கல. ரொம்ப கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு உங்க அப்பன் சொத்தை நல்லா வச்சு வாழுங்க. ஓகே.